காட்டுலயும் விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மழை மேகங்களும் விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. காட்டுலயும் புயல் காத்து வீசி எல்லா மரங்களும் உடஞ்சி விழுந்தது. அதனால மரத்துல இருந்த வீடுகள் எல்லாம் கீழே விழுந்தது. மீனுக்குருவியும் குச்சை வச்சு வீடு கட்டி இருந்தது. அதோட கூடு கீழே விழுந்து உடஞ்சிருந்தது. ஐயோ கடவுளே, நான் குச்சியில கட்டின வீடு இந்த மலையில கீழே விழுந்து உடஞ்சு போச்சே அப்படின்னு அது கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. இதுக்கு எதுனா ஒரு வழி கண்டுபிடிக்கணும். மறுநாள் மழையும் நின்னது. எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினா அது இந்த மழையில கீழே விழுந்து உடஞ்சு போகுது. உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எதுனா தீர்வு தெரியுமா? எல்லா பறவைகளும் இத பத்தி யோசிச்சாங்க. ஆனா யாருக்கும் பதில் தெரியல. இந்த மழையில உடையாத மாதிரி ஒரு வீடு ஒண்ணு கட்டணும். அப்பதான் நம்ம மழையில பாதுகாப்பா இருக்க முடியும். நீ சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்மளால அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது மீனு. டூட்டு அண்ணா, நம்மளும் ஒரு தடவையும் முயற்சி பண்ணி நல்ல வீடாதான் கட்டுறோம். அது மழையில உடைஞ்சு போறத பார்த்தா நம்மளோட முயற்சி தான் உடைஞ்சு போற மாதிரி இருக்கு. ஆமா, மீனு சொல்றதும் சரியாதான் படுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டினா என்ன? அப்ப அது ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். அப்படி என்ன புதுசா கட்டிட போறோம்? எப்பவும் போல குச்சியில கட்டுவோம், அவ்வளவுதானே. அதுக்கு நம்ம பெருசா ஒரு குகையில தங்கிக்கலாம். மேடான இடத்துல வீடு கட்டலாம். நம்மளால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு வழியா பறந்து போனது. அப்ப சில மனுஷங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மரம், குச்சி, இலை, வைக்கோல் எல்லாம் வச்சு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. 3 மாடி 4 மாடின்னு கட்டி இருந்தாங்க. அந்த வீடு எல்லாம் மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது. வாவ், நம்மளும் இதே மாதிரி குச்சி இலையெல்லாம் வச்சு வீடு கட்டினா என்ன? அது பார்க்க அழகாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். மீனுக்குருவியும் காட்டுக்கு திரும்பினது. எல்லா பறவைகளும் ஒரு நதிக்கு ஓரமா கூடி இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கிராமத்துக்கு சைட்ல இன்னைக்கு போனேன். அங்க மனுஷங்க எல்லாம் வீடு கட்டுறத பார்த்தேன். அவங்க மரம், குச்சி, இலை எல்லாம் வச்சு 3 மாடி வீடு கட்டுறாங்க. நம்மளும் அதே மாதிரி 3 மாடி வீடு கட்டினா என்ன? மேல இருக்க வீட்ல நம்ம குட்டிங்க பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஒரு வீட்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். கீழே இருக்க வீட்ல மழை கிட்ட இருந்தும் வேட்டையாடுற கழுகுங்க கிட்ட இருந்தும் நம்ம தப்பிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். அப்ப சரி, நம்மளால ஒரு பாதுகாப்பான வீடு கட்ட முடியும்னு நினைக்கிறேன். அப்ப வாங்க நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா பறவைகளும் சேர்ந்து இலை, குச்சி, மரம், வைக்கோல், செடி, கொடின்னு எல்லாம் சேர்த்து வச்சாங்க. நம்ம ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வேட்டைக்கார கழுகுங்க எல்லாம் வேட்டையாட காட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. புறாவோட குட்டி தனியா இருக்கிறத பார்த்துட்டு புறா குட்டிய வேட்டையாடி கொண்டு போனாங்க. இல்ல, இது ஒன்னும் சாதனை இல்ல. நம்ம வீடு கட்டுறது மட்டும் முக்கியம் இல்ல, அது நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். வேட்டைக்கார கழுகுங்க வேட்டையாடி போன பிறகு எல்லா பறவைகளும் சேர்ந்து மரத்தை வச்சு வீட்டோட சுவர், இலைய வச்சு வீட்டோட கூரை, குச்சி, செடி கொடிகளை வச்சு ஜன்னல் எல்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகாவும் பாதுகாப்பாவும் இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் தங்க ஒரு பாதுகாப்பான வீடு தயார் பண்ணிட்டோம். அதே சமயம் கழுகோட குகையில இந்த சின்ன சின்ன பறவைங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ புதுசா வீடு கட்டி இருக்காங்க. அந்த வீடை கட்டினா மட்டும் என்ன, நம்ம வேட்டையாட முடியாதா என்ன? வாங்க பாஸ், நாம இப்பவே போய் வேட்டையாடி நம்ம யாருன்னு காட்டுவோம். எந்த வீடா இருந்தாலும் நம்மளோட தாக்குதலுக்கு உடஞ்சி போயிடும். ராத்திரியோட ராத்திரியா வேட்டைக்கார கழுகுங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டை சேதம் பண்ணாங்க. மேல இருந்த வீடு உடஞ்சி போனது. மறுநாள் மீனுக்குருவி தண்ணி குடிக்க நதிக்கு போனது. அப்ப அங்க ஒரு முதல்ல வந்தது. மீனுக்குருவி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இந்த காட்டுல இருக்க பறவைங்க பாதுகாப்பா இருக்க வீடு கட்டுறேன்னு எனக்கு தெரியும். இந்த மந்திர கொடிய வச்சு உன்னோட வீட்டை தயார் பண்ணு. அது உன்னோட வீடு பாதுகாப்பாவும் யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. கடவுள் மாதிரி வந்து சரியான நேரத்துல எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. மீனுக்குருவி எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த கொடிய வச்சு திரும்பவும் வீடு கட்டினாங்க. அந்த வீடு முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. மறுநாள் ஆனது. வேட்டைக்கார பறவைங்க எல்லாம் வேட்டையாட திரும்ப அந்த காட்டுக்கு வந்தாங்க. மில்லி கழுவும் துப்பாக்கியில சுட்ட குண்டு கீழே விழுந்தது.
மந்திர வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகாம ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் பாக்குறது உண்மையா என்ன? சாதாரண வீடு தானே, இது எப்படி என்னோட துப்பாக்கி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுது? எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டை தாக்குங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டை தாக்குனாங்க. ஆனாலும் அந்த வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. திரும்பவும் தாக்கலான்னு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வீட்டை தொட்டா ஷாக் அடிச்சது. ஐயோ, என்னது இது இப்படி ஷாக் அடிக்குது? இந்த வீட்டுக்கு என்ன கரண்ட் சப்ளைவா கொடுத்துருக்காங்க? இந்த வீட்ல ஏதோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணும். அப்ப அவங்கள பாத்துக்கிறேன். என்கிட்ட எல்லாரும் மாட்டாமலா போயிடுவாங்க. எல்லா பறவைகளும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. மேல இருக்க வீட்ல குட்டிங்களும் அவங்க விளையாட்டு பொருட்களும், நடுவுல இருக்க வீட்ல சமையல் அறையும் பெட்ரூமும் இருந்தது. கீழே இருக்க வீட்ல எல்லா பறவைகளும் இருக்கிற மாதிரி வீடு தயார் பண்ணி இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இந்த வீட்ல இனிமேல் தங்கிக்கலாம். இதுக்கப்புறம் மழை, புயல், வெயில், வேட்டைக்கார கழுகுங்களை நினைச்சு பயப்பட வேண்டாம். வேடோ, இதுக்கெல்லாம் காரணம் டேதான். அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் சந்தோஷமா அந்த வீட்ல வாழ்ந்தாங்க. Please subscribe.